நாம் தியானித்தோம். இன்றைக்கு அரச மரத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அரச மரத்தை குறித்து வேதாகமத்தில் 2 இடங்கள்ல மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டு இருக்குது. ஒன்று, தேவ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல அரச மரத்தை இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. இரண்டாவதாக ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் விக்கிரக ஆராதனைக்கு அரச மரத்தை ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. கவனிக்கலாம். இதை பார்ப்பதற்கு முன்பதாக நாம் அரச மரத்தை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி இந்த 2 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆமே. தேவ பிள்ளைகளை, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்க வேதத்தை மறந்ததுனால அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பதாக அவங்க எந்தெந்த காரியத்தெல்லாம் கர்த்தருக்கு துரோகம் செய்கிறாங்க, கர்த்தரை விட்டு விலகி இருந்தார்கள் என்பதை ஓசி அந்த இடத்துல குறிப்பிடுகிறதை நாம் தியானிக்க போகிறோம். சரி, அரச மரத்தை குறித்து உங்களோடு ஒரு சில காரியங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன். அரச மரத்துடைய புறஜாதிகளுடைய நம்பிக்கை என்னன்னா, ராஜ யோகம் தரும் என்று சொல்லி புறஜாதிங்க, தேவனை அறியாத புறஜாதிங்க அரச மரத்தை குறித்து என்ன நம்பிக்கைன்னா, ராஜ யோகத்தை தரும் என்ற ஒரு நம்பிக்கை புறஜாதி ஜனங்களுக்கு இருந்தது. வெளியில கூட 2 கழுதியை வச்சுட்டு என்னை பார் உனக்கு என்ன வரும், யோகம் வரும் என்று சொன்னது போல புறஜாதிகளும் ராஜ யோகம் தரும் என்று சொல்லி அரச மரத்தை நம்பினாங்க. 2வது, இந்த அரச மரம் புறஜாதிகளுக்குள்ள புனித மரமாக கருதப்பட்டது. ஆகவேதான் இந்து கோயில்களிலே பிற்பாடு திருமண வைபோகத்தெல்லாம் இந்த அரச மரத்தின் கிளைகளை வைத்து என்ன பண்ணுவாங்க, இந்து கோயிலில் மரத்தை வைப்பாங்க. புறஜாதியுடைய திருமண வைபோகத்தில் அரச மரத்தினுடைய கிளைகளை கொண்டு வந்து அந்த மேடையில் வச்சு, அந்த மணவரையில் வச்சு என்ன பண்ணுறாங்க, அதுக்காக சில பூஜைகள் எல்லாம் செய்வாங்க. இது புறஜாதி ஜனங்களுக்கு புனித மரமாக எது கருதப்பட்டது, அரச மரம் கருதப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, அரச மரத்து இலை, பட்டை, வேறு, அது சாரத்திலிருந்து 25 மருத்துவ குணம் உள்ளதாக ஆழ்வாளர்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதுக்கு பிற்பாடு ஓசியா தீர்க்க தரிசனத்தை நம்ம தியானிக்கலாம். அல்லேலூயா. கவனிங்க, அந்த நாட்களில் வைத்தியம் பார்த்தது யாருன்னா சித்தர், முனிவர்கள் தான் வைத்தியம் பார்த்தாங்க. இப்போது கர்ப்பம் அடையாத பெண்கள் சித்தர் இடத்துல வைத்தியத்துக்கு போகும்போது, முனிவர் இடத்துல வைத்தியத்துக்கு போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 21 நாள் 40 நாள் நீ அரச மரத்தை போய் அதிகாலையில் சுற்றி வா, மாலையில் சுற்றி வா என்று சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அரச மரத்துடைய காற்றை ஒரு பெண் சுவாசிக்க 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 கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து அவங்க கர்ப்பம் தரிப்பதற்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக அரச மரத்துடைய 25 நன்மைகளிலே இதுவும் ஒரு நன்மையாய் காணப்பட்டது. ஆனால் பெண்கள் இதை சரியான விதத்தில் செய்யாத பட்சத்தில் கர்ப்பம் தரிக்க முடியல. அதனால அந்நாட்கள் இருந்த சித்தருங்க, அதாவது முனிவருங்க என்ன பண்ணாங்கன்னா, அரச மரத்திற்கு கீழே விநாயகர் சிலையை வைத்து அதை 40 நாளும் நீ காலையில் எழுந்து வெறும் வயிற்றோடு தலையில தண்ணி ஊற்றிக்கணும், சுத்திக்கணும் வா, நீ கர்ப்பம் தரிப்ப என்று சொன்னாங்க. இதை தான் கவனிக்க, அந்த வைக்கப்பட்ட அந்த புள்ளியார்னால கர்ப்பம் கிடையாது, கர்ப்பம் அடையல. கவனிக்க, அந்த தெய்வத்தினால அல்ல, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுகந்தம். தெய்வ பிள்ளைகளை கவனிக்கலாம். அந்த அரச மரத்துடைய காற்றை இவங்க 40 நாள் அளவும் அந்த அரச மரத்திற்கு கீழே இருக்கிற அந்த சிலையை சுற்றி சுற்றி வரும்போது அவங்க அந்த அந்த காற்றை சுவாசிக்க சுவாசிக்க கர்ப்பப்பை பிரச்சனைகள் தீர்ந்து அவங்களுக்கு என்ன உண்டாகுன்னா, கர்ப்பம் தரிக்க வழி உண்டாகும். புரியுதுங்களா? இன்றைக்கு அரச மரத்தை குறித்து பார்க்குறோம். புறஜாதியுடைய நம்பிக்கை என்னன்னா, அது ராஜ யோகத்தை தரும், புனித மரமாக அது கருதப்பட்டதுனால கோயில்களிலே திருமண வைபவத்தில் பயன்படுத்துவாங்க. 3வது, அதில் 25 மருத்துவ குணம் இருந்ததுனால கவனிங்க, பெண்களுடைய
கர்ப்பம் தரிப்பதற்கு அரச மரத்துடைய காற்று அவ்வளவு ஆரோக்கியமானதாய் காணப்பட்டது. இது அவங்க செய்யல. அதனால ஒரு சிலையை வச்சு அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை ஒரு பக்தியை உண்டாக்குனா சுற்றி வருவாங்கள் என்று சொல்லிதான் சிலையை வைத்து சுற்றி வர செய்கிறாங்க. அல்லேலூயா. சரி, இப்போ கவனிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இல்லைன்னா ஏசாயா முதல்ல வாசிடலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 இடத்துல மாத்திரம்தான் அரச மரத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கமா? ஆகிலும் அதுல இன்னும் 10ல் ஒரு பங்கு இருக்கும். கவனிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி 10ல் ஒரு பங்கு இருக்கும், அதுவும் நிர்மூலமாக்கப்படும் என்று சொல்றார். பாபிலோன் சிறையிருப்புல இருந்து எல்லாம் வரல. கவனிங்க, 70 வருஷம் பாபிலோன் சிறையிருப்புல இருந்தாங்க. எல்லாரும் சிறையிருப்புல இருந்து வரல. 10ல் ஒரு பங்கு தான் வந்தது. யூத ஜனங்க புறப்பட்டு வந்தாங்க. அந்த யூத ஜனம் 10ல் ஒரு பங்கு நிர்மூலமாக்கப்படும் என்று சொல்றார். அதுதான் கிபி 70ல் முற்றிலுமா இஸ்ரவேல் தேசமே அழிக்கப்பட்டது. அப்புறம் வாசிங்கம்மா. அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகள் அடிமரம் இருப்பது போல திரும்ப வாசிங்க. அரச மரம் வருதா? கர்வாலி மரமும் பாருங்க, அரச மரம். இந்த அரச மரம் கர்வாலி மரம் இதை எதுக்கு ஒப்பிட்டு பேசப்படுதுன்னா, இந்த இடத்துல இஸ்ரவேலுடைய அதாவது யூதயா தேசத்துக்கு ஒப்பிடப்பட்டு பேசப்படுகிறது. வாசிங்கம்மா. அவைகள் அடிமரம் இருப்பது போல பாருங்க, அதன் அடிமரம் பரிசுத்த வித்தா இருக்குன்னு சொன்னா கிபி 70ல் 10ல் ஒரு பங்கு வராங்க. எப்போ? பாபிலோன் சிறையிருப்புல இருந்து வராங்க. இது கிமு 586ல் சிறையிருப்புக்கு போறாங்க. 70 வருஷம் கழிச்சு இவங்க திரும்ப வராங்க. 10ல் ஒரு பங்கு தான் வராங்க. எல்லாரும் வரல. வந்தவங்களும் நிர்மூலமாக்கப்படுவார்கள் என்று சொல்றார். இது எப்போ நிறைவேறுதுன்னா கிபி 70ல் நிறைவேறுகிறது. முழு இஸ்ரவேல் தேசமும் அழிக்கப்படுது. ஒருவரும் இல்லை, எல்லாரும் சிதறி போயிட்டாங்க. அடி கட்டையா இருக்கிற அரச மரம், அந்த புன்ன மரம் பரிசுத்த வித்தா இருக்குது என்றார். தெய்வ பிள்ளைகளே, மரம் அல்ல, அது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்குது. அந்த அடிமரம் திரும்ப தழைக்கும் என்று சொன்னார். அதே போல 1948ல் திரும்ப இஸ்ரவேல் ஜனங்க வந்து இஸ்ரவேல் தேசத்துல குடியேறி இப்ப வல்லரசு தேசமாய் காணப்படுகிறது. இந்த இடத்துல ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல அரச மரத்தை இஸ்ரவேலுடைய பரிசுத்த வித்து, இஸ்ரவேல் தேசத்துக்கு அடையாளமாக நம்ம சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். சரி, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கொஞ்சம் வாசிக்கலாமா? அவர்கள் மலை உச்சியில பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகள் நல்லதென்று தூபம் காட்டுகிறார்கள். சரி, கவனிக்கலாம். அரச மரத்தின் கீழே அது நல்லது என்று என்ன பண்ணாங்களாம்? தூபம் காட்டுகிறார்கள் என்று சொல்லி ஓசியா 4:13 விக்கிரக ஆராதனைக்கு சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, அந்நாட்களில் சில மலைகளை தெரிந்து கொண்டு மலையின் உச்சியில போயிட்டு மரங்களின் கீழே விக்கிரகங்களை வைத்தனவனா வழிபட்டு, அதனால அவங்க என்ன பாவம் செய்தார்கள் என்பதை சொல்லப்பட்டு இருக்கிறது. சரி, இங்க கவனிக்கலாம். அதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு சில காரியங்களை ஓசியா புத்தகத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். 4ஆம் அதிகாரம் 6லிருந்து 13 வரைக்கும் தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் ஓசியா புத்தகத்தை எடுத்துக்கலாமா? ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6லிருந்து 13 வரைக்கும் நம்ம தியானித்து முடிக்கலாம். தேவ பிள்ளைகளை வாசிக்கலாமா? 4:6 நீ அறிவை வெறித்தாய், வெறுத்து விடுவேன்.
மறந்தாய், ம், ஆகையால் ம். நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். சரி, இங்க கவனிக்கலாம். நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்றார். தெய்வ பிள்ளைகளே, வேதாந்தத்துல வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவன், அவன் செய்கிறதெல்லாம் வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, வசனம் தான் என் கால்களுக்கு தீபம், வழிகாட்டி என்று வேதம் சொல்லப்படுகிறது. வேத வசனத்தை குறித்து அநேக காரியம் வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா வடக்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க எதை மறந்துட்டாங்க? வேதத்தை. பாருங்க, வடக்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க, தேசம் ரெண்டா பிரிக்கப்படுது. வடக்கே இஸ்ரவேல் என்றும் தெற்கே யூதா என்றும் பிரிக்கப்படுது. வடக்கே இருக்கிற இஸ்ரவேல் வேதத்தை மறந்தாங்க. ஆகவே இஸ்ரவேலுக்கு எச்சரிப்பு கர்த்தனவனா கொடுக்கிறாரு. நீ வேதத்தை மறந்தா நானும் உன் பிள்ளைகள் என்ன பண்ணுவேன்? மறந்துடுவேன். தேவ பிள்ளைகளே, இந்த மறந்துடுவேன்னு சொல்றாரு இல்லையா? வேதத்தை மறந்தா உன் பிள்ளைகளை மறந்துடுவேன்னு சொன்னார். ஆனாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்க வேதத்தின் பக்கம் திரும்பல. அதனுடைய பொருள் மூலமொழி என்ன சொல்லப்படுனா, இஸ்ரவேல் மக்கள் வேதத்தை குறித்தும் தான் சந்ததி குறித்தும் அக்கறையே இல்லை. ஆமாங்க, நீங்க வேதத்தை கேட்கிற வேதத்தின்படி நடப்பீர்களா உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். அததான் சொல்றாரு, நீ வேதத்தை மறந்துட்ட, நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன்ற. ஆனாலும் கூட வேதத்தை தேடல, வேதத்தின்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கல. அப்போ வடக்கு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க என்ன, அவங்க வேதத்தை குறித்தும் சந்ததி குறித்தும் அக்கறை இல்லாதவர்களாக இருந்தாங்க. ஆகவே இஸ்ரவேலுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார் கர்த்தர். அதற்கு முன்பதாக என்னென்ன காரியத்துல கர்த்தரை விட்டு வடக்கு இருக்கிற இஸ்ரவேல் தூரம் போனாங்கன்னு சொல்லி 7ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் சொல்லிக்கின்னு வராரு பாருங்க. இப்ப 7ஆம் வசனத்துல வந்துடலாமா? அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். முதல் காரியம், நான் சொன்னது புரியுதுங்களா? முதல்ல இஸ்ரவேலுக்கு இப்ப நியாய தீர்ப்பு கொடுக்க போறாரு. ஏன்னா எதுக்காக நியாயத்துக்கு கொடுக்க போறாருன்னா, வேதத்தை குறித்தும் சந்ததி குறித்தும் அவங்களுக்கு என்ன இல்லை, அக்கறை இல்லாதனால நியாய தீர்ப்பு கொடுக்க போறார். பாபிலோன் சிறையிருப்புக்கு போக போறாங்க, நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பதாக கர்த்தரை விட்டு என்னென்ன காரியத்துல அவங்க விலகி போனார்கள் என்பதை குறித்து சொல்றாரு. அதுல முதல் காரியம், பாவத்துல என்ன பண்ணாங்கன்னா பெருகினாங்க. முதல் காரியம் என்ன பண்ணாங்க? பாவத்துல பெருகினாங்க. இப்போ வாசிங்கம்மா 7ஆம் வசனம். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று தேவன் வாக்கு தத்தம் பண்ணினாரு. அதே போல இஸ்ரவேல் ஜனங்க மக்களால் என்ன பண்ணுனா, தேசம் நிரம்பினது. மக்களால் என்ன பண்ணுது? தேசம் நிரம்பினது. அதே போல பாவத்தில் என்ன பண்ணா, பெருகினாங்க. 7ஆம் வசனத்துல சொல்றாரு, அவங்க கர்த்தர் ஒரு தண்டனை கொடுக்குறாரு பாருங்க. அவங்களுடைய மகிமையை வாசிங்கம்மா. இஸ்ரவேலுடைய மகிமையை லட்சியாக மாற பண்ணுவேன் அப்படின்னா, அவருடைய மகிமை அதாவது வெட்கமாக மாற பண்ணுவேன் என்று சொல்றார். என்னவாக மாற பண்ணுவேன்? வெட்கமாக மாற பண்ணுவேன்னு சொல்றார். தேவ பிள்ளைகளே, உங்கள் மத்தியில் இருக்கிற என்னுடைய மகிமையை அற்றுப்போக பண்ணுகிறேன்னு சொல்றார். தேவ பிள்ளைகளே, இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவாலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது ஷெக்கினா மகிமை அவங்க மேலே இறங்குச்சு, தேவாலயத்தின் மேலே இறங்குச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின்னு வந்தது எதுன்னு சொன்னா, பகலில மேகஸ்தம்பமும் இரவில அக்னி சமம். இதெல்லாம் ஷெக்கினா மகிமைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஷெக்கினா சபனை இருக்குது இப்போ, ஆனா அன்னைக்கு போன ஷெக்கினா மகிமை இன்னும் இல்லை. கர்த்தருடைய வருகை நாட்களில் தான் அந்த ஷெக்கினா மகிமை வரும். ஆமே தேவ பிள்ளைகளே, இந்த ஷெக்கினா மகிமை இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் கர்த்தர் இருப்பதற்கு அடையாளமாக காணப்பட்டது. இவங்க எந்த அளவுக்கு பெருகினாங்களோ அந்த அளவுக்கு பாவம் பெருகினால அவருடைய மகிமையை லட்சியாக என்ன பண்ணுவேன்? மாற பண்ணுவேன் அப்படின்னு கத்தனம்னா,
இந்த இடத்துல இவங்களை எச்சரிக்கிறார். ஆமே. காரியம் எப்போ எதில் தூரம் போனாங்கன்னா, பாவத்தினால பெருகி 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 என்ன பண்ண, கர்த்தரை விட்டு தூரம் போனதுனால ஆண்டவர் அந்த செக்கினா மகிமையை இவங்க மத்தியிலிருந்து எடுத்தாரு. இஸ்ரவேலுடைய மகிமை பண்ணவாயிடுச்சு, வெட்கமாக லட்சையாக மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். எப்பவுமே கர்த்தருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம் நம்மளை விட்டு விலகவே கூடாது. பிரசன்னத்தை, மகிமையை, அபிஷேகத்தை கெடுக்கிற காரியம் நமக்குள்ள வருமானா நம்ம அதை உடனே நம்ம சுதாரிச்சு அதை விட்டு விலகி வரணும். ஆமே. சரி, இரண்டாவது பாவம் பாருங்களேன். பாவத்தை குறித்து பெருமையா பேசினாங்க. நாம பேசினாங்க, பாவத்தை குறித்து பெருமையா பேசினாங்க. 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று பாருங்க, அக்கிரமத்தின் பேர்ல பசிதாகமா இருக்கிறாங்கன்னா பாவத்தை குறித்து பெருமையா பேசுறாங்க. குடிகாரனை கேள, நேற்று என்ன பண்ண, 2 பாட்டில் அடிச்சேன் சொல்றானா? கவனிக்கலாம். பாவத்தை குறித்து பெருமையா பேசுகிறது. தெய்வ பிள்ளைகளை, குடிக்க வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோன்னு இருக்குது. யாரு மதுபானத்துக்கு காரணமா இருக்கிறாங்களோ அவங்க சந்ததிக்கு ஆசீர்வாதம் எல்லாம் அழிவுன்னு சொல்லி வேதாந்தத்தில் இருக்கிறது. அதனால உங்களை குடிக்கிறதுக்கு காசு கேட்குறான், சீரர் குடிக்கிறதுக்கு காசு கேட்குறாங்கன்னா கொடுத்துட போறீங்க. அது உங்கள் சந்ததிக்கு தான் கேடு. புரியுதுங்களா சொல்றது? பாருங்க, 2வது பாவம், பாவத்தை குறித்தனவனா பெருமையாய் பேசினாங்க. அக்கிரமத்தின் பேரில் என்ன வரனாலாம், பசிதாகமாக இருந்தாங்க. தேவனை விட்டு எந்தெந்த காரியத்துல தூரம் போனாங்க சொல்லி பேசின வராது பாருங்க. இப்போ 9ஆம் வசனம். ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படி அப்படின்னா, தேவ பிள்ளைகளை, ஆசாரியனும் விசுவாசிகளை போல என்ன வந்துட்டாங்க. ஆசாரியருங்க விசுவாசிகளுக்கு எப்படி இருக்குன்னா முன்மாதிரியா இருக்கணும். வாங்க கவனிங்க. பரிசுத்தத்திலும் சரி, உடையிலும் சரி, பேச்சிலையும் சரி, தாழ்மையிலும் சரி, ஆராதனை செய்கிற முறைமையிலும் சரி, எல்லாவற்றிலும் ஆசாரியன் ஊழியக்காரன் விசுவாசிக்கு முன்மாதிரியா இருக்கணும். சொல்லுங்களேன், நல்லா சொன்னீங்க போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கவனிங்க. ஆசாரியர்கள் விசுவாசியை போல நிலைக்கு என்ன பண்ணா வந்துடவே கூடாது. அதனால தான் விபிஎஸ் டீச்சர்ஸுங்க சொன்னேன், பிள்ளைங்க உங்களை பார்க்குது, நீங்கள் எப்படி வஸ்திரம் உடுத்துறீங்க, எந்த அளவுக்கு அலங்கரிச்சிங்க வரீங்க, எல்லாத்தையும் பிள்ளைகள் பார்க்குது. அதனால் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் சரி, நம்முடைய அலங்கரிப்பும் சரி, நம்முடைய உடையும் சரி, நம்முடைய தாழ்மையும் சரி, பிள்ளைகளுக்கு என்னவா இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். எந்த சபையில் ஊழியக்காரன் பொய்யா பேசுனா அந்த சபை பொய்யா பேசும். எந்த ஊழியக்காரன் அதாவது பாவத்தை கடிந்து பேசுகிறான்னு அந்த சபை பாவத்துக்கு விலகி இருக்கும். தேவ பிள்ளைகளே, எந்த ஊழியக்காரன் குறையே பேசுகிறான் அந்த விசுவாசம் குறையே பேசின்னு இருக்கும். அப்படி இல்லைங்க, ஊழியக்காரன் விசுவாசி நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஊழியக்காரன் மூன்றாவது காரியம் விசுவாசிகளுக்கு என்னவா இல்லை, முன்மாதிரியாக இல்லை. இந்த காரியத்திலும் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டாங்க. 4வது பாருங்களேன், 10ஆம் வசனம் வாசிங்க. ஓசியா 4:10. மதியாமல் இருக்கிறபடியால் தின்றாலும் திருப்தி அடையல. தின்றாலும் திருப்தி அடையாது இருந்தாங்கன்னா பஞ்சம் தேசத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்றார். காரணம் என்ன? 4வது பாவம், கர்த்தரை மதிக்கல. கர்த்தரை மதிக்கல. தேவ பிள்ளைகளை, சிலர் பார்த்தீங்கன்னா பைபிளை படிப்பாங்க, பாயில் உட்காந்து பைபிளை படிப்பாங்க, கீழே வைப்பாங்க, காலையில் வச்சு சாயந்தரம் வரைக்கும் கீழே தான் இருக்கும். பிள்ளைங்க தாண்டி போகும். ஒரு சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் அதை மிதிச்சுன்னு கூட போகும். அதுக்குன்னு தனி மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. தேவ பிள்ளைகளை, அது மாதிரி இருக்கவே கூடாது. கர்த்தரை என்ன பண்ணணும், மதிக்கணும். மதிக்கணும்னா ஆராதனைக்கு கர்த்தருக்கு மட்டும்தான் முதலிடம் கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆராதனை அசண்டை பண்ணிட்டு ஊரு பேனம் கல்யாணம் காட்சி அப்படின்னு போயிடுவாங்க. இதெல்லாம் கர்த்தரை மதிக்கலைங்க. தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம விளைச்சலின் முதற் பலன்ல கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கலன்னா யாரை மதிக்கலை, கர்த்தரை மதிக்கலைங்க.
அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் தின்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, திருப்தி அடைய மாட்டாங்கன்னா பஞ்சம் தேசத்தை தேடி வருது என்று 4வது நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். 5வது பாவம் பாருங்க, 10ஆம் வசனத்துல இருக்குது பாருங்க. அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் வேசித்தனம் பண்ணினாலும் கழுகாதிருப்பார்கள். கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, பாருங்க, உடலுறவு என்பது கணவன் மனைவிக்கு மட்டும்தான் இருக்கணும். கள்ள உறவு வரவே கூடாது. இவங்க வேசித்தனம் பண்ணி பெருகலான்னு நினைக்கிறாங்க பாருங்க. ஆனா ஆபிரகாமுக்கு சொல்றார், நீங்க பலுகி பெருகி வானத்தின் நட்சத்திரத்தை போலும் கடற்கரை மணலை போலும் இருப்பீங்கன்னு சொன்னார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க எதனால பெருகலான்னு நினைச்சாங்க? வேசித்தன விபச்சாரம் செய்து பெருகலான்னு நினைச்சாங்க. ஆனா பெருக முடியாது என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. 5வது காரியம், அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பெருகாது இருந்தார்கள். சரி, 6வது அப்படியே பாருங்க, 11ஆம் வசனத்திலும் வாசிங்கம்மா. வேசித்தனமும் பாருங்க 2 பாவத்தை குறித்து இந்த இடத்துல சொல்றாரு. 5வது பாவம் 10ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்தையும் சேர்த்து சொல்றேன். இன்னொன்று வேசித்தனம், இன்னொன்று மதுபானம். இந்த 2 காரியம் இஸ்ரவேலுக்குள்ள இருந்தது, இவங்க பெருகவே முடியலன்னு சொல்றார். 6வது பாவம் பாருங்க, 12ஆம் வசனம். 12ஆம் வசனம், என் ஜனங்கள் கட்டின இடத்துல ஆலோசனைக்கு போதும். கவனிக்கலாம், கட்டின இடத்துல ஆலோசனை என்பது நீங்கள் ரோட்டு ஓரங்களில் உட்காந்து இருக்கிற, கோயில் ஓரங்களில் உட்காந்து இருக்கிற தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாய் போட்டு விக்கிரக சுர்பங்கள் விக்கிரக படங்களை வைத்து ஒரு நீளமான 1 அடி நீளத்தில் ஒரு கருப்பு கட்டியை வச்சுன்னு குறி சொல்லின்னு இருப்பாங்க, கையில் இப்படி தடவி தடவி தடவி. இதுதான் கட்டையின் இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஆலோசனை கேட்குறாங்க. தேவ பிள்ளைகளே, இது என்ன பாவம்னா சொல்கிறேன், கவனிக்கிறீங்களா? இது என்ன பாவம்? கட்ட இடத்துல ஆலோசனை கேட்கறது என்ன பாவம்னா, தேவனை தவிர வேற எதன் மேலும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. கட்டண தேவனை தவிர எதன் மேலே நம்பிக்கை போனாலும் போகவே கூடாது. எது மேலே நம்பிக்கை போகக்கூடாது. சிலர் ஜெபம் பண்ணி பார்ப்பாங்க, காரியம் தாமதிக்குமானா சரி அங்கே போயிட்டு வந்து ஒரு குறி கேட்டு வந்தால் தான்னா சொல்லி புறஜாதிகள் போல ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கூட போகுது. தேவ பிள்ளைகளே, அதெல்லாம் தேவனை தவிர பணம், கவனிக்கலாம், பொருள், மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறது ஆவிக்குரிய விபச்சாரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு சொல்கிறேங்க, கவனிங்க. எந்த மனுஷன் மேலேயும் எந்த பணத்து மேலேயும் பொருள் மேலேயும் உங்கள் சொத்துக்கள் மேலும் நம்பிக்கை இருக்கக்கூடாது. அப்படி நம்பிக்கை வைப்பிடலன்னா அவங்களுக்கு கர்த்தர் என்னன்னு சொல்கிறாருன்னா ஆவிக்குரிய விபச்சாரி, விபச்சாரன் என்று கர்த்தனை பண்ண சொல்லுகிறார். ஆமே. சரி, ஆவிக்குரிய விபச்சாரம் என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் 6வது பாவம், கட்டையின் இடத்துல என்ன பண்ணாங்களாம்? ஆலோசனை கேட்டாங்க. முதல்ல பார்த்தா 5வது பாவம் விபச்சாரம், சரீரத்தின் வாயிலாக செய்கிறாங்க. இப்போ ஆவிக்குரிய விபச்சாரம் என்னன்னா கர்த்தரை தவிர வேற எதன் மேலே நம்பிக்கை வைத்தாலும் அது என்ன பாவம்? ஆவிக்குரிய விபச்சாரங்க. தேவ பிள்ளைகளை கட்டையின் இடத்துல ஆலோசனை கேட்குறாங்க. இதை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தாயபாசு கூட கர்த்தருடைய பிள்ளைகள் விளையாடக்கூடாது. ஐயா, பொழுதுபோக்கு இது ஒரு விளையாட்டுன்னு தானே நினைக்கலாம். அது அந்த காயை நகர்த்தும் போது எதனிடத்துல ஆலோசனை கேட்குறேன்? அந்த கட்டியை உருட்டி விட்டு அந்த கட்டையில் இருக்கிற அந்த ஒரு 2 புள்ளி 3 புள்ளி வச்சு தானே நடக்கிற. கட்டையின் இடத்துல கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆலோசனை கேட்கக்கூடாது. அப்படியே 13ஆம் வசனம் வந்துடலாமா? பாருங்க, 7வது பாவம் விக்கிரக ஆராதனை. எது? விக்கிரக ஆராதனை. என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்க ஒரு சில மலைகளை தெரிந்து கொண்டு மலையில் இருக்கிற மரங்களின் கீழே விக்கிரங்களை வைத்து வணங்கினாங்க. வணங்கி என்ன பண்ணாங்கன்னு இருக்குது பாருங்க. நல்லது என்று தூபம் காட்டுறாங்க. இது நிமித்தம் கவனிங்க தேவ பிள்ளைகளை, கவனிங்க.
மலைகளை தெரிந்து கொண்டு மலைகள் மேல இருக்கிற மரங்களின் கீழே எதை வைக்கிறாங்க? விக்கிரகங்களை, சிலைகளை வைத்து வழிபடுறாங்க. அரச மரம், புன்னை மரம், இந்த மரத்தெல்லாம் தெரிந்து கொண்டு அது கீழே விக்கிரகத்தை வைக்கிறாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, இந்த பாவம் செய்தா உன் குமாரத்திகளும் உன் மறுமண மக்களும் விபச்சாரம் வேசித்தனம் செய்வார்கள் என்று தண்டனை கொடுக்கிறார். பாருங்க, 7வது பாவம் பாருங்க, 14ஆம் வசனத்தோட நான் முடிச்சிடறேன். உங்கள் குமாரத்திகள் வேசித்தனம் செய்கிறது நிமித்தமோ, உங்கள் மருமக்கள்மார் விபச்சாரம் செய்கிறது நிமித்தமோ, நான் அவர்களை தண்டியாமல் இருப்பேனோ, அவர்கள் விலகி வேசிகளோடு கூட போய் தாசிகளோடு பலியிடுகிறார்கள். உணர்வில்லாத ஜனங்கள். சரி, கவனிக்கலாம். 7வது பாவம் தானே? 7வது தானே? 8வது பாவமா? சரி, 8வது பாவம் உணர்வே இல்லை. தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரிக்கிறாரு, தண்டனை கொடுக்கிறாரு, சிறையிருப்பு வரும் என்று எச்சரிப்பு வந்தாலும் கூட அவங்களுக்குள்ள என்ன இல்லை? உணர்வே இல்லை. சரி, இன்னைக்கு என்ன மரத்தை குறித்து பார்த்தோம்? அரச மரத்தை குறித்து பார்த்தோம். தேவ பிள்ளைகளை, அரச மரம் ஏசாயா 6 கடைசி வசனத்துல இஸ்ரவேல் தேசத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுது. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அது எந்த மரத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுது? விக்கிரக ஆராதனைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஆமே. சரி, 6ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் தியானித்தோம். இஸ்ரவேல் ஜனங்க வேதத்தை மறந்ததுனால பாருங்க, வடக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசத்துக்கு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. அவங்களுக்கு வரப்போற நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பதாக எந்தெந்த காரியத்துல கர்த்தரை விட்டு தூரமா போனாங்க என்பதை சொல்றாரு. பாருங்க, பாவம் பெருகினால கர்த்தரை விட்டு தூரம் போனாங்க. 2வது, அக்கிரமத்தை குறித்து பாவத்தை குறித்து பெருமையா பேசுறதுனால தூரமா போனாங்க. ஆசாரியன் விசுவாசியுடைய நிலைக்கு வந்ததுனால அவங்க கர்த்தரை விட்டு தூரம் போனாங்க. 4வது, தேவனை என்ன பண்ணல, மதிக்கல, கர்த்தரை விட்டு தூரம் போனவங்க. அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பெருகாது இருந்தாங்க அப்படின்னு சொல்லி 5வது வேசித்தனம் பாவத்தை குறித்து பார்த்தோம். 6வது, ஆவிக்குரிய விபச்சாரம் என்னன்னா கட்டை நேரத்தில் என்ன பண்ணாங்க, போய் ஆலோசனை கேட்டாங்கன்னு பார்த்தோம். 7வது காரியம் என்ன சொன்னேன்? விக்கிரக சிலைகளை வைத்து வழிபட்டதுனால கர்த்தர் என்ன தண்டனை கொடுக்குறாருன்னா, உன் குமாரத்தி உன் மருமகள் என்ன பண்ணுவாங்க, விபச்சாரம் வேசித்தனம் செய்வான்னு சொல்றாரு. 8வது பாவம் உணர்வு இல்லை என்று சொல்லுகிறார். ஆமே. சரி, முழங்கால் படி இல்லாமா கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். என் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது கரந்து பிள்ளைகளோடு இருக்கட்டையா. யூடியூப்ல கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்ன தயவு இருக்கட்டும். வழிநடத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பரமாக. ஆமென். அல்லேலூயா.